எப்படிண்ணா இருக்கீங்க? நல்லா இருக்கியா? நீ எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். என்னண்ணா டப்பா கார்ல வரீங்க? என்னையா டப்பா காருன்னு சொல்லிட்ட? ஆமாண்ணா. எங்க 4 பேருக்கு இது போதுமானதுயா? வருஷமும் ஓடி போச்சு, ரொம்ப பழசாயிடுச்சுண்ணா. புதுசு மாத்துங்கண்ணா இந்த மாதிரி வாங்கி. ஏயா நீ புதுசு மாத்துன்னு சொல்லிடுவ, நான் லோனை போட்டு இஎம்ஐ போட்டு கடைசியில கட்ட முடியாம திண்டாடுறது யாரையா? நான் தானையா? ஆமாண்ணா. நிறைய பேரு இது மாதிரிதான் தேவையில்லாத பொருளையும் தேவைக்கு மிஞ்சின பொருட்களையும் ஆசைப்பட்டு வாங்கணும்னு சொல்லி வாங்கி அதுக்கு பணம் கட்ட முடியாம கடன்ல மாட்டி நிறைய பேர் சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. பைபிள்ல கூட ஒரு அழகான வசனம் இருக்குதுங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள்னு. இதுக்கு ஆசைப்பட்டு அதை இச்சித்ததுனால விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுறாங்க. என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு, போராட்டம் வந்துருச்சுன்னு விசுவாசத்தை விட்டு விலகி போய் ஒவ்வொரு நாளும் வேதனைப்பட்டு அனுதினம் அவங்க இருதயத்துக்குள்ள புழுங்கி செத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஒருவேளை நீங்களும் இப்படிப்பட்ட பாதையில இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு முடிவு பண்ணிருங்க, ஆண்டவரே இனி தேவையில்லாத பொருள் நான் வாங்கிடக்கூடாது. ஒருவேளை இதை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க அப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சிடாதீங்க. நமக்கு தேவையானதை தேவையான நேரத்துல ஏசப்பா தருவார். ஏசப்பா தருவார் அப்படின்னு சொன்னா அதுல கடன் இருக்காது, அதுல சமாதானம் இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, ஆண்டவரே இன்று இந்த வசனத்தின்படி நாங்க பண ஆசை இல்லாதவர்களா, பொருள் ஆசை இல்லாதவர்களா, ஆண்டவரே எங்களுக்கு தேவையானதை மட்டும் ஆண்டவரே நாங்க வாங்கி போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் இருக்குதே ஆண்டவரே, அந்த வசனத்தின்படி எங்களுக்கு போதுமான மனசோட நாங்க திருப்தியா வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யுங்க. தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத பிரச்சனைகளை நாங்கள் எங்களிடத்துல வருவித்துக் கொள்ளாமல் தெய்வீக சமாதானத்துடன் வாழ ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க. உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவையில்லாததுக்கு உங்களை விட்டு விலக்குங்க, தேவையான சமாதானத்தோட சவாலுங்க.